இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ரத்தத்த ஆலைகளை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் எங்கள் விடுதலை தாரும் ஆண்டவரே, அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும். Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus, we pray. Amen. இன்னைக்கு ரெண்டு குறிப்பீடு 21வது அதிகாரத்துல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாவத்தின் விளைவாக, கடவுளை விட்டு விலகி சென்றது விளைவாக, சிலை வழிபாடின் விளைவாக அவர் வாழ்க்கையில் என்ன நடக்குது? அவர் ஒரு தண்டனை பெறுகின்றார். ஏலியா தீர்க்கதரிசி இஸ்ரேல் மக்களுக்கு போய் பேச ஒரு போதனை கொடுத்துட்டு இருக்கின்றவர். அப்படி இருக்கும்போது இவர் தப்பு செய்யறதுனால இவருக்கு எதிராக ஆண்டவர் ஏலியா வழியாக பேசுகின்றார். 2 குறிப்பீடு 21வது அதிகாரத்துல 11வது வசனத்துல 11ல இருந்து ஒரு 14 வரைக்கும் வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. வாசிக்கிறீங்களா? 21வது அதிகாரத்துல 11ல இருந்து 14. மேலும் யூதாவின் மலைகளில் தொழுகை மேடுகளை அமைத்து எருசலேம் வாழ் மக்கள் விபச்சாரம் செய்யவும் யூதா நெறி தவறவும் காரணமாயிருந்தான். அப்பொழுது இறைவாக்கினர் எலியாவிடமிருந்து யோராமுக்கு வந்த மடல், உன் தந்தை தாவீதின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ உன் தந்தை யோசபாத்தின் வழிமுறைகளையும் யூதா அரசன் ஆசாவின் நெறிமுறைகளையும் பின்பற்றவில்லை. மாறாக இஸ்ரேல் அரசர்களின் வழிமுறைகளை பின்பற்றி ஆகாபு வீட்டாரை போல் யூதா எருசலேம் வாழ் மக்களை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்தாய். உன்னை விட நல்லவர்களான உன் தந்தை வீட்டாரான உன் சகோதரர்களையும் கொன்று போட்டாய். எனவே ஆண்டவர் உன் குடிமக்களையும் உன் புதல்வரையும் மனைவியரையும் உன் உடைமைகள் அனைத்தையும் பெரும் கொள்ளை நோயால் பாதிப்பார். ஆமீன். ஆமீன். அதுக்கப்புறம் அவருக்குமே கொள்ளை நோய் வருகின்றது. இந்த நோய் மோசமாக மாறுகின்றது. அது இறக்கின்றார். அப்படி இது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் அவர் மனம் மாறல. இதே ஹெசக்கியாவின் வாழ்க்கையில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி அவருக்கும் ஒரு தீர்ப்பு வருகின்றது. அவரோட ஆணவத்தினால ஒரு தீர்ப்பு அவர் பெறுகின்றார். ஆனா அவர் எந்த விதத்துல செயல்படுகிறார் அப்படின்னு சொன்னார். அவர் மனம் மாறுகின்றார். ஆண்டவர்கிட்ட கூலிட்டு அழுகின்றார். இவரு கடவுளோட ஒரு உறவு இல்லை, கடவுள் மேல ஒரு விசுவாசம் இல்லை. அதனால கடவுள்கிட்ட ஜெபிக்கவும் இல்லை. கடைசியில அவரு ஒன்றுமில்லாத ஒரு மனிதனாக அவரு ரொம்ப வேதனைப்பட்டு அவர் இறக்கின்றார் அப்படின்றதுதான் போட்டோம். 19வது வசனம் 18-19 மட்டும் வாசிக்கிறீங்களா? 2 குறிப்பீடு 21ல 18-19. இது தவிர தீராத குடல் நோயினால் ஆண்டவர் அவனை வாட்டி வதைத்தார். நாள்கள் நகர்ந்து 2 ஆண்டுகள் உருண்டோடின. நோயின் கடுமையால் யோராமின் குடல்கள் வெளிவந்தன. அதனால் அவன் கொடிய வேதனையுற்று மடிந்தான். அவனுடைய மூதாதையருக்கு நெருப்பு வளர்த்தது போல் செய்யாமல் அவனுடைய மக்கள் அவனை அடக்கம் செய்தனர். ஆமீன். ஆமீன். ஹல்லேலூயா. சொல்லிய 2 அரசர்கள் 20வது அதிகாரத்துல நம்ம பார்த்திருக்கோம். 2 அரசர்கள் 20வது அதிகாரத்துல 1வது வசனமும் 2வது வசனமும் பாத்தீங்கன்னா உடனடியாக இந்த தீர்ப்பு வந்த உடனே எசேக்கியா ஆண்டவர்கிட்ட மன்றாடுகின்றார். அதனால அவரு நோய் நீங்கவும் செய்கின்றது. ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்கின்றார். வாசிக்கிறீங்களா? 2 அரசர்கள் 20வது அதிகாரம். அந்நாட்களில் எசேக்கியா நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். ஆமோத்சின் மகன் இறைவாக்கினர் எசாயா அவரிடம் வந்து, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாவினின்று பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் எப்படி திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும் உமது பார்வையில் நேர்மையானதையே செய்தேன் என்பதையும் நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்து கதறி அழுதார். ஆமீன். அதனால அதோட விளைவு அவருக்கு அந்த நோய் நீங்கவும் செய்கின்றது.
எல்லா பாவமும் நம்மளோட விளைவுகளால சொல்லல, ஆனா பாவத்திற்கு விளைவு இருக்கின்றது. இயேசு ஆண்டவரே வந்து இது மாதிரி சொல்லுவதை நம்ம பார்த்தோம். யோவான் நற்செய்தி 5வது அதிகாரத்துல 14வது வசனம். பாவத்தின் விளைவு இந்த மாதிரி வந்து நோய்கள் நம்ம வாழ்க்கையில வருவதற்கு வாய்ப்பாதி. வாசிக்கிறீங்களா? யோவான் நற்செய்தி 5வது அதிகாரத்துல 14வது வசனம். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆமீன். ஆமீன். இதை விட மோசமா நடக்காம இருப்பதற்காக ஆல்ரெடி வந்து ரொம்ப ரொம்ப பல வருடங்களாக 38 வருடங்களாக வேதனையில இருந்த மனிதருக்கு ஒரு ஹீலிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் ஹீலிங் கொடுத்துட்டாரு. இதை விட மோசமா இருக்கா, இதை விட மோசமாக வர வாய்ப்பு இருக்கு. அப்படின்றதுனால கவனமா இருக்கணும். பாவம் செய்வது வழியாக நமக்கே வந்து நம்ம தான் தீங்கு செய்து கொண்டிருக்கின்றோம். பாவத்தின் வழியாக கடவுளை விட்டு விலகுவதுன்றது மட்டும் கிடையாது, கடவுள் பாதுகாப்பு வேணாம் அப்படின்னு சொல்றது மட்டும் கிடையாது, நமக்கே நம்ம தீங்கு செய்து கொண்டிருக்கின்றோம். பாவம் செய்ய திருப்பாடல் 107வது சங்கீர்த்தனத்துல திருப்பாடல் 107வது சங்கீர்த்தனத்துல 17வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். இது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வாசிக்கிறீங்களா? 107:17. சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயினர். அவர்களுடைய தீச்செயல்களின் பொருட்டு துன்பங்களுக்கு உள்ளாயினர். ஆமீன். ஆமீன். ஹல்லேலூயா. பல இடத்துல இதை பத்தி போட்டிருக்கு. நான் இது ஒரே ஒரு இடம் எடுத்து மட்டும், ஏன்னா இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. நோய் வருவதுன்றது மட்டும் பாவத்தினால மட்டும் கிடையாது. பாவம் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். அது நம்ம இப்போ தியானித்தோம். அடுத்த ஒரு விஷயம் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா, ஆண்டவரோட மகிமைக்காக சில ஒரு சூழ்நிலைகள் வந்து நம்ம பாவம் செய்து பாவத்தினால இந்த விளைவுகள் எல்லாம் வருதுன்னா, யாராவது வந்து நோய் பார்த்தோம்னா உடனே நம்ம பாவியா இருந்தோம், பாவம் செஞ்சிருப்போம், அதனாலதான் இந்த மாதிரி வந்திருக்கும், ரொம்ப மோசமா இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில தத்தளிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தீர்ப்பளிக்க கூடாது. எப்பவுமே ஆண்டவர் இயேசு ஆண்டவர் யோவான் நற்செய்தி 9வது அதிகாரத்துல 2வது வசனம் 3வது வசனத்துல சொல்ற மாதிரி, இது கடவுளின் மகிமையை அவர் வாழ்க்கையில வெளிப்படுத்துறதுக்காக ஒரு சூழ்நிலையாக இது மாற்றுவார் ஆண்டவர் அப்படின்றது சிந்திக்க ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அழைக்கின்றார். யாரையும் தீர்ப்பளிக்க கூடாது. நேற்றைக்கு நம்ம தியானித்தோம் அதை. யோவான் நற்செய்தி 9வது அதிகாரத்துல 2, 3 வாசிக்கிறீங்களா? ரவி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். ஆமீன். ஆமீன். Praise the Lord. So, அடுத்தது என்னதுன்னா, இயற்கையான சில விஷயங்கள், சில குறைவுகள் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம இந்த விஷயங்களை நம்ம சில நோய்கள் வரலாம். 1 திமோத்தி 5வது அதிகாரத்துல 33வது வசனத்துல பவுல் திமோத்தி கிட்ட சொல்ற ஒரு விஷயம், நீ வைன் எடுத்து குடி அப்படின்னு. ஏன்னா அந்த காலகட்டத்துல தண்ணீர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் இருக்காது, தூய்மையாக இருக்காது, பல அசுத்தங்கள் பாக்டீரியா வந்து பல விதமான அசுத்தங்கள் இருக்கும். அதனால வைன் அந்த நம்ம காலகட்டத்துல வைன் மாதிரி இருக்காது. நம்ம வீட்டுல செஞ்சா எப்படி இருக்கும், 4% தான் வந்து ஒரு அதுல ஒரு ஆல்கஹால் பெர்சன்டேஜ் இருக்கும். ஸோ அந்த ரொம்ப கம்மியா இருக்கும். அது வந்து போதை ஏறுறதுக்காக செய்யறது இல்லை, தூய்மையான ஒரு தண்ணீரை குடிப்பதற்காக. இந்த வைன் மேக்கிங் ப்ராசஸ்ல அந்த தண்ணி வந்து தூய்மை பெறும். அதற்காக இந்த நோய் உனக்கு வயிற்றுல வந்து நிறைய வலியெல்லாம் வருது, அது நோய் நீங்குவதற்காக இந்த வைனை குடி அப்படின்னு அவர் சொல்லுவார். 1 திமோத்தி 5வது அதிகாரத்துல 23வது அதிகாரத்துல போதை ஏறுவதற்காக கிடையாது, இது நோய் நீங்குவதற்காக. வாசிக்கிறீங்களா? 21. 23. 1 திமோத்தி 5வது அதிகாரத்துல 23. தண்ணீர் மட்டும் குடிப்பதை நிறுத்திவிட்டு உன் வயிற்றின் நலனுக்காகவும் உனக்கு அடிக்கடி ஏற்படும் உடல்நல குறைவின் பொருட்டும் சிறிதளவு திராட்சை மதுவும் பயன்படுத்து. ஆமீன். ஆமீன். அதே நேரத்துல ஒரு முக்கியமான விஷயம், ஆண்டவர் வந்து சில நேரத்துல இந்த சரீரத்துல இருக்கின்ற சில நோய்களை ஆண்டவர் அனுமதிக்கின்ற ஒரு காரணம் நம்ம இதெல்லாம் தியானித்திருக்கோம். ஆனா யோபின் வாழ்க்கையில நடந்தது, பவுலின் வாழ்க்கையில நடக்கின்றது,
பல பேர் வாழ்க்கையில் அது நடந்த ஒரு விஷயம். அவங்களுக்கு சில நோய்கள் வழியாக ஆன்மீக ஒரு வளர்ச்சி ஆண்டவர் தருகின்றார். ஆன்மீக வளர்ச்சி ஆண்டவர் தருகின்றார். யோபின் புத்தகம் 1வது அதிகாரத்துல சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் நடக்கின்ற ஒரு பேச்சுவார்த்தையை நம்ம பார்க்கணும். எப்படி அவரு செல்வா காசுல மட்டும் கிடையாது, கடைசியில அவரோட அந்த பொருட்கள்லயும் வந்து மட்டும் இல்ல, அவரோட சரீரத்திலையும் வந்து ஒரு வேதனை. சரீரத்துல நீ வந்து யார் வேணா தண்டனை கூட யாருமே வந்து இது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஆனா யோபு அது இந்த வேதனைகள்லாம் வரும்போது அவர் பாவம் செய்யாமல், அது ஒரு சோதனை. சில சோதனை ஆண்டவர் வந்து சில சூழ்நிலையில அனுமதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சோதனையில ஆண்டவர் வந்து புறக்கணித்து ஆண்டவரை விட்டு விலகி செல்றோமா அப்படின்னு சோதிக்கின்ற சில நாட்கள் இருக்கு. நமக்கு புரியாத சில நோய்கள்லாம் வருது. ஆனா இது யோபின் புத்தகம் 2வது அதிகாரத்துல 10வது வசனம். ஆண்டவரின் கரத்திலிருந்து நம்ம நல்லது மட்டும் இல்ல, தீமையும் நம்ம வந்து ஆண்டவர் கரத்துல இருந்து நம்ம எடுக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். பாவம் அவர் செய்யவில்லை அப்படின்னு 2 மடங்காக அவர் ஆசீர்வதிக்கப்படுகின்றார். யோபின் புத்தகம் 2வது அதிகாரத்துல 10வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆனால் அவர் அவளிடம், நீ அறிவற்ற பெண் போல் பேசுகிறாய். நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்றார். இவை அனைத்திலும் யோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை. ஆமேன். ஆமீன். ஆனா அதிகமா மிகுதியா வந்து இந்த நோய்கள்லாம் வருவது இந்த காரணத்தினால கிடையாது. இது வந்து ரொம்ப கம்மியாக ஆண்டவருக்கு ரொம்ப மிகுதியாக பிடித்தவர்களுக்கு ஆண்டவர் தருகின்ற சில வேதனைகள். பவுலின் வாழ்க்கையிலையும் நம்ம அதை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 1-10 வரைக்கும். நமக்கு நேரம் இல்லை, அதனால இப்ப வாசிக்கிறேன். முக்கியமா நம்ம அந்த ஒரு சூழ்நிலையிலையும் இதை பார்த்திருப்போம். அதே நேரத்துல வந்து சில ஆன்மீக ஒரு வளர்ச்சி, ஆன்மீக சில போர், நம்ம வந்து சில நோய்கள்லாம் வந்து ஒரு காரணமே இல்லாம, ஒரு நேச்சுரலான ஒரு காரணம் இருக்காது. நம்ம வந்து பெருசா பாவமும் செஞ்சிருக்க மாட்டோம். ஒரு சில ஒரு ஆன்மீக ஒரு போர் இருக்கு, சாத்தானோட ஒரு போர் இருக்கு. நம்ம மார்க் செய்தி 9வது அதிகாரத்துல 25வது வசனத்துல எடுத்து வாசிப்பாரு. சில விதமான நமக்கு எதிராக யாராவது செய்வினை செய்திருக்கலாம். இது ஒரு சாத்தானோட இருக்கின்ற ஒரு போர், நம்ம மறக்கக்கூடாது. வாசிக்கிறீங்களா? மார்க் செய்தி 9வது அதிகாரத்துல 25வது வசனம். ஏவல்கள் இருக்கலாம், பல விதமான இந்த விஷயங்கள் வழியாக வாசிக்கிறீங்களா? அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். ஆமீன். அதனால சில அசுத்த ஆவிகள் வந்து இந்த மாதிரி சில ஏவல்கள், அந்த மாதிரி சில பில்லி சூனியங்கள்லாம் வந்து நமக்கு எதிராக யாராவது வந்து செயல்பாடு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்காத சில நோய்கள். லூக்கா செய்தி 13ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு நோய் கொடுக்கிற மாதிரி ஒரு ஆவிகள்லாம் இருக்கு. லூக்கா செய்தி 13ல 11-13 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? பதிமூணுல 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். பதினெட்டு ஆண்டுகளாக தீய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். ஆமீன். ஆமீன். சோ இதனால நமக்கு நம்ம டாக்டர்கிட்ட போயிருப்போம், ஆனா ஒன்றும் சரியா இருக்காது, திருப்பி வந்துகிட்டே இருக்கும், இன்னும் அதிகமா மோசமான ஒரு நிலையில வரும். எதனால இந்த மாதிரி வருதுன்னே நமக்கு இது ஒரு காரணமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கும் போதுதான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்றது இந்த ஏவல். இதெல்லாம் அதிகமான காரணங்கள் ஜெபத்துல நான் கவனிச்ச ஒரு காரணங்கள். அப்ப நமக்கு அதிகமான ஒரு வர கேள்வி இதுதான், நான் அவ்வளவு பெரிய ஆண்டவர் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என்ன பாதுகாக்கணுமே, ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன தாக்குது? எண்ணிக்கை நூல் 23:23 போட்டிருக்கோம், ஒரு விதமான ஏவலும் நம்மள வந்து இஸ்ரேலை வந்து பாதிக்காது,
ஆண்டவர் வந்து ஒரு விதமான பாதிப்புக்கும் நம்ம அனுமதிக்க மாட்டாரு, எல்லாம் போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது நமக்கு எதிரான இந்த வார்த்தைகள், இந்த விதமான ஏவல்கள் எப்படி வந்து நடைமுறைக்கு வருது, நமக்கு எப்படி நோய்கள் வரலாம் அப்படின்னு கேட்கிற கேள்விகள் பல பல பேர் கேட்பாங்க. தவறான கேள்வி கிடையாது, கரெக்டான கேள்விதான். ஆனா நமக்கு நம்ம தெரிஞ்சுக்காத ஒரு புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்னன்னா, லூக் திருப்பாடல் 19வது அதிகாரம், திருப்பாடல் 19ல 12வது வசனத்தை எடுத்து பாருங்க. பல விதமான பாவங்கள் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் செய்கிற பல பாவங்கள் இருக்கு. இதெல்லாம் எல்லாரும் செய்யறாங்க, பெரிய பொருட்டாக கருதாத பாவங்களும் இருக்கு, நம்ம தெரியாம செய்யற பாவங்களும் இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி பாவங்கள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஏவல்லாம் வந்து நம்மள தாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 19ல 12வது வசனம். தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம்? என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். ஆமீன். ஆமா, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஓட்டைகள் நம்ம வாழ்க்கையில. அந்த ஓட்டைகள் இல்ல அப்படின்னு சொன்னா அவனால வர முடியாது. ஓட்டைகள் இல்ல அப்படின்னு சொன்னா அவனால வர வாய்ப்பே கிடையாது. அந்த ஓட்டைகள் இருக்கிறதுனாலதான் சில சில விதமான பிரச்சனைகள் வந்து நான் கவனித்த ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து தலைமுறைகள் வருகின்ற சாபங்களா. நம்ம நேற்றுக்கு அமலேக்கியர் இதை பத்தி வாசம் விடுதலை பயண நூல் 17வது அதிகாரத்துல கடைசி வசனம் பாத்தீங்கன்னா, தலைமுறை தலைமுறையாக இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிச்சோம். இந்த அமலேக்கியரோட கடவுள் போரிடுவார் அப்படின்னு போட்டோம். அதோட இந்த தலைமுறை சாபமும் அந்த ஒரு விஷயமும் இருக்கு. நம்ம வருகின்ற தலைமுறைகள் இந்த சாபங்கள்லாம் வந்து ஒன்றும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஜெபிக்கணும். கொஞ்ச நாள் நேத்திக்கு ஒரு சண்டே ஒருத்தருக்காக ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து விடுதலைக்காக ஜெபிக்கும் போதுதான் அவங்களுக்கு 12 தலைமுறைகளாக சில சாபங்கள்லாம் இருக்கு. என்னன்னா அவங்க வந்து ஒரு உடன்படிக்கை, ஒரு சாமியோட ஒரு உடன்படிக்கை செஞ்சாங்க. தேவதாசியாக இருக்கிற ஒரு உடன்படிக்கை ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்க. அந்த 12 தலைமுறையாக அந்த உடன்படிக்கை இருந்திருக்கு. அதனால சில பிரச்சனைகள் அது ஆண்டவர் வந்து முடியளிக்கின்றார். அப்ப நமக்கு வெற்றி வரும். அதனால சில 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 கஷ்டங்கள்லாம் வந்து ரொம்ப நாளா இருக்கு, நம்ம குடும்பத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம பெருசா அதை பத்தி ஜெபிப்பதும் கிடையாது, ஆண்டோட திரும்பியும் நாடுவது கிடையாது. அந்த பிரச்சனைகள் இன்னும் தலைமுறை தலைமுறையாக போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அதுல இருந்து ஒரு விடுதலை பெறுவதற்காக நம்ம முயற்சி செய்யணும். அதுக்காக நம்ம வந்து டாக்டர்கிட்ட போக கூடாது கிடையாது. முதல்ல வந்து டாக்டர்கிட்ட போகணும். பல பேர் நம்ம செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு, நம்ம செய்வது கிடையாது. டாக்டர்கிட்ட போக வேண்டியது செய்வது கிடையாது. சீராக்கின் புத்தகம் 38வது அதிகாரத்துல 1ல இருந்து 9 வரைக்கும் வாசிக்கும். அதுல உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. இந்த இயற்கையா வருகின்ற விஷயங்களை வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. வாசிக்கிறீங்களா? சீராக்கின் புத்தகம் 38வது அதிகாரத்துல 1ல இருந்து 9. ஆண்டவர் வந்து நம்ம சரீரம் நமக்கு கொடுத்திருக்கின்றது மிகப்பெரிய ஒரு அது ஒரு ஆசீர்வாதம். அதை நம்ம வீணாக பயன்படுத்தும், வீணாக்க கூடாது. வாசிக்கிறீங்களா? 38ல 1வது வசனத்துல இருந்து 9 வரைக்கும். 1ல இருந்தா 1ல இருந்து 9வது வசனம் வரைக்கும். உன் தேவைக்கு ஏற்ப மருத்துவருக்கு உரிய மதிப்பு வழங்கு. ஆண்டவரே அவர்களை படைத்தார். உன்னத இறைவனே நலம் அருள்கிறார். மன்னர் அவர்களுக்கு பரிசு வழங்குகிறார். மருத்துவரின் அறிவாற்றல் அவர்களை தலைநிமிர்ந்து நடக்கச் செய்கிறது. பெரியோர்கள் முன்னிலையில் அவர்கள் வியந்து பாராட்ட பெறுவார்கள். ஆண்டவர் நிலத்திலிருந்து மருந்து வகைகளை படைத்தார். அறிவுத்திறன் கொண்டோர் அவற்றை புறக்கணிப்பதில்லை. மரத்துண்டினால் தண்ணீர் இனிமை பெறவில்லையா? இவ்வாறு ஆண்டவருடைய ஆற்றல் வெளிப்படவில்லையா? அவரே மனிதருக்கு அறிவாற்றலை கொடுத்தார். இதனால் தம் வியத்தகு செயல்களில் மாட்சி பெற்றார். இவற்றை கொண்டு மருத்துவர் நலமளிக்கிறார், வலியை நீக்குகிறார். மருந்து செய்வோர் இவற்றால் கலவை செய்கின்றனர். இவ்வாறு ஆண்டவரின் வேலை முடிவு பெறாது. அவரிடம் இருந்தே உடல் நலம் உலகெல்லாம் நிலவுகிறது. குழந்தாய், நீ நோயுற்றிருக்கும் போது கவலையின்றி இராதே. ஆண்டவரிடம் மன்றாடு, அவர் உனக்கு நலமருள்வார். ஆமீன். ஆமீன். சோ அதனால அதோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சு நம்ம ஆண்டவர் கொடுத்த ஒரு தானம்,
அது 9வது வசனம் வேற விதத்துல அது வந்து இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கும். டோன்ட் பி நெக்லிஜென்ட். நீங்க நோயுற்று இருக்கும்போது அதை வந்து நம்ம ஒரு சரியாயிடும், தானா சரியாயிடும் அப்படின்னு கூடாது. அதுக்காக சில முயற்சிகள் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. அடுத்தது நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நோய் வந்து சில நேரத்துல நான் முதல்ல சொன்ன விஷயம், பாவத்தினால இந்த நோய்கள் வந்திருக்கின்றது அப்படின்னு சொன்னா, பாவத்தை நம்ம முதல்ல எந்த பாவம் அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஹெசக்கியாவின் வாழ்க்கையில ஆணவத்தினால அந்த பாவம் வந்தது. எல்லாருக்கும் ஒரே பாவத்தினால ஒரே நோய் வரணும்னு அவசியம் கிடையாது. மன்னிக்காததுனால சில விதமான பாவங்கள் வரும், சில நோய்கள் வரும். சில இவரு அசாசியா ராஜா 21வது அதிகாரத்துல அவருக்கு எப்படி நோய் வந்தது? சிலை வழிபாடின் வழியா. எந்த நோய், எந்த பாவத்தின் வழியாக இந்த நோய் வந்தது அப்படின்னு சொல்லி உணர்ந்து மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட அந்த பாவத்தை அறிக்கையிட்டு, மனம் மாறுதலோட பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம வந்து பாவத்திற்காக கழுவாய் செய்யும் போது நம்ம அந்த நோய் நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. மன்றாட்டு செய்யும் போது ஆண்டவர் நோயை நீக்குவோம். திருப்பாடல் 51ல இதை பத்தி நம்ம வாசிருக்கோம். திருப்பாடல் 51வது வசனம், 51வது அதிகாரத்துல ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவர் வந்து எலும்பாக இருக்கும்போது அவரே வந்து சரிப்படுத்துவார். திருப்பாடல் 51ல எலும்பு அப்படின்னு ஆண்டவர் இதெல்லாம் வந்து சரிப்படுத்துவார், நம்மளை தூய்மைப்படுத்துவார். முழுசா வாசிங்க, ஒரு வாட்டி வாசிங்கன்னா இந்த பாவத்திலிருந்து மீட்டு வருகின்ற தாவீதை பத்தி அவரே பேசியிருப்பார். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, யாக்கோபின் நூல் 5வது அதிகாரத்துல 14ல இருந்து 16 வரைக்கும் வாசிங்கன்னா, நீதியான நம்ம வந்து ஜெபிக்கணும். நம்ம நீதி வைத்து இல்ல, இயேசுவானவரோட நீதியை வைத்து நம்ம ஜெபிக்கின்றோம். அங்க ஒரு விசுவாசத்தின் ஜெபம், மற்றவங்களுக்கு நமக்காக சில நேரத்தில் ஜெபிப்பது ஒரு நல்ல விஷயம். எனக்காக வந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றது மட்டும் கிடையாது, எனக்காக சில பேர் என்னோட குழுவில் இருக்கின்றவர்கள் வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆனா ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். யாக்கோபின் நூல் 5வது அதிகாரத்துல 14ல இருந்து வாசிங்கன்னா, நோய் இருக்குன்னா என்ன செய்யணும் அதுல போட்டிருக்கு, வாசிச்சுப்பாங்க. நோய் இருக்கா, மூப்பரங்களை அணுகி அவங்க பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிங்க, எண்ணெயை பூசி அபிஷேக தைலத்தை பூசி ஜெபிங்க. விசுவாசத்துல இருக்கின்ற ஜபத்தை நம்ம செய்யும் போது உறுதியாக நம்ம இந்த நோய் நீங்கும். பல விதமான நோய்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. நம்ம அதுக்காக பல நேரத்துல வந்து அது அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது. டாக்டர்கிட்ட போனோம், ஹீலிங் கிடைக்கிறது கிடையாது. எல்லாம் இப்போலாம் மெயின்டெனன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இந்த மருந்து இருக்குன்னா அது வந்து கொஞ்சம் காலத்தாமதமா அப்படி கொஞ்சம் அமைதியா இருக்கு, பெரிய வேதனைகள்லாம் இல்லை, அப்படிதான் போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாம முழுமையான ஒரு ஹீலிங்காக, நோய் நீங்குவதற்காக ஆண்டவரோட அணுகி ஜெபிப்பது ஒரு நல்ல விஷயம். வாசிக்கிறீங்களா? யாக்கோபின் நூல் 5வது அதிகாரத்துல 14ல இருந்து 16 வரைக்கும். உங்களுள் யாரேனும் நோய்த்து இருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும்போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். ஆமீன். ஆமீன். ஆண்டவர் மேல விசுவாசத்திலையும் நம்ம நீதி கிடையாது, ஆண்டவர் நமக்கு அவரோட நீதியை அவருக்கு தருவார். 1 பேதுரு 2வது அதிகாரத்துல 24வது வசனம், அதிகமான ஜெபம் இயேசுவின் நாமத்துல இந்த வசனத்தை பயன்படுத்தி நம்ம ஜெபிக்கும் போது அற்புதமான சுகம் நம்ம தர முடியும். 1 பேதுரு 2வது அதிகாரத்துல 24வது வசனம் வாசிக்கிறீங்களா? அதே நேரத்துல அந்த ஜெபம் ஆண்டவரின் திருவுளத்துக்கு ஏற்றபடியாக இருக்கும். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். ஆமீன். ஆமீன். ஆனா விசுவாசத்தோட ஆண்டவரே, நான் எங்க ஆசையில உங்க திருமணம் நடக்கட்டும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தை நம்ம ஜெபிக்கும் போது நம்ம நோய்கள் நீக்கும், நம்ம
நம்ம சுகம் பெறுவோம். மார்க் நற்செய்தி 5வது அதிகாரத்துல 34வது வசனம். நம்ம விசுவசிப்பதை போல் ஆண்டவர் வந்து இது நிறைவேற்றுவார். மார்க் நற்செய்தி 5வது அதிகாரத்துல 34வது வசனம் வாசிக்கிறீங்களா? இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். ஆமீன். ஆமீன். உனது நம்பிக்கை, என்னோட வல்லமை, என்னோட வந்து அதனால அப்படிலாம் சொல்லணும். உனது நம்பிக்கை பல நேரத்துல இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றது இதுதான். நமது நம்பிக்கை தான் வந்து ரொம்ப குறைவாக ஆண்டவர் வந்து குணப்படுத்துவாரா? இல்ல. 1 பேதுரு 2:24 பாத்தீங்கன்னா you have been healed ன்னு போட்டிருக்கும். சுகம் பெற்று விட்டீர்கள் அப்படின்ற மாதிரிதான். அது வந்து நம்ம விசுவாசத்துல அது நம்மளோட ஒரு ஹீலிங்காக பெறலாம். நம்மளால ஹீலிங் நான் பல சூழ்நிலையில பெற்றிருக்கிற, மற்றவங்களும் வந்து ஜெபத்தின் வழியாக பெற்றிருக்கிறத நான் பார்த்திருக்கேன். பல நேரத்துல பார்த்திருக்கேன். யாக்கோபு நூல் 1வது அதிகாரத்துல 6வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா ஒரு விதமான ஒரு டவுட்டுமே இருக்கக்கூடாது. ஒரு விதமான கேள்விக்கு இடமே கொடுக்காம நம்ம ஜெபித்தோம் அப்படின்னு சொன்னா உறுதியாக நம்ம சுகம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. வாசிக்கிறீங்களா? யாக்கோபு நூல் 1ல 6-8. உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும். அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். ஆமீன். ஆமீன். அதே வந்து இப்போ ஏதாவது அசுத்த ஆவியினால, ஒரு ஏவல்னால, ஏதாவது கட்டுகள்னால இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? நமக்கே வந்து இந்த டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை கொடுக்க முடியும். இப்போ என் குழுல வந்து இப்போ ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. அந்த 6 பேர்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4-5 பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காக ஜெபிப்போம். இந்த மாதிரி இந்த விடுதலை தருகின்ற ஒரு வல்லமைக்காக ஜெபிங்கன்னு சொல்லும்போது ஒரு அதிகாரம் ஆண்டவர் தருவார். எந்த அதிகாரம்னு பாத்தீங்கன்னா முதல் ஒரு கட்டம் 1வது படி கிடையாது, 2வது படி தான் ஆண்டவர் தருவார். ஏன்னா 1வது படி எல்லாருக்குமே இருக்கு. இந்த ஞானஸ்தானம் என்று இந்த பாப்டிசம் அருட்சாதனம், அது வழியாக நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்து டெலிவரன்ஸ் செய்யற ஒரு கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் வந்து செய்வதற்கான கிருபை ஆண்டவர், அற்புதமான ஒரு கிருபை வல்லமை ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்குமே தந்திருக்கிறார். நம்ம அந்த அளவுக்கு பயன்படுத்துவது கிடையாது. அதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஒரு முதல் நிலை அதிகாரம் அவர் ஒவ்வொருத்தருக்குமே அதாவது ஆண்டவர் தந்திருக்கின்றார். அதுக்கு மேல இருக்கிற மற்ற சமூகத்துல வந்து பயன்படுத்துவதற்கு 2வது ஒரு நிலை நமக்கு அந்த ஒரு அதிகாரம் தேவைப்படும். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் உறுதியா வந்து உங்களுக்கு நீங்க விரும்புறீங்க மற்றவங்களுக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கு மகிமைக்காக மற்றவங்களோட ஒரு ஹீலிங் பெறுவதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் உறுதியா உங்களுக்கு அதை ஆயத்தப்படுத்துவார். ஆனா முக்கியமான விஷயம் நீங்க வந்து சிந்திக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கின்ற ஏதாவது கட்டுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, விடுதலை வேணும்னு சொன்னா, இயேசுவன் நாமத்துல, இயேசுவன் ரத்தத்தினால, இந்த நேம் இயேசுவன் ரத்தத்தினால என்ன கழுவுமானது, எல்லா அசுத்த ஆவிகள்ல இருந்து எல்லாம் வெள்ளிசுனிய கட்டுகள் இருந்தும், எவ்ரி ஹெக்ஸ், எவ்ரி கர்ஸ், எவ்ரி ஃபார்ம் பிளாக் மேஜிக் எல்லாத்தையும் கட்டி நிர்மூலமாக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இயேசுவன் நாமத்துல ஜெபிக்கும் போது உறுதியாக நம்ம கட்டுகள் வந்து விடுதலை பெறுவோம். அது ஜெபிக்க 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 ஒரு வாட்டி சொன்ன உடனே எல்லாம் விடுதலை வரணும்னு வாய்ப்பு இல்லை. ஜெபிக்க 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 நீங்க வந்து விடுதலை பார்ப்பீங்க, உறுதியா பார்ப்பீங்க. இதே தலைமுறையின் சாபங்கள்னா அது வேற மாதிரி ஜெபிக்கும். இயேசுவின் நாமத்துல நான் வந்து என் தலைமுறைக்கு என்னோட இருக்கின்ற நான் அப்பா தலைமுறைக்கு நடுவில் இருக்கின்ற ஒரு சிலுவையை வைக்கின்றேன். இயேசுவின் நாமத்துல அது இருக்கின்ற சென்ட் மைக்கேல் தி ஆர்க்ஏஞ்சல் அதில் இருக்கின்ற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும், எல்லா சாபங்களும் நீங்கட்டும், எல்லா உடன்படிக்கைகளும் தவறான உடன்படிக்கை அசுத்த உடன்படிக்கை நீங்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா விதமான அந்த தவறான உடன்படிக்கைகளும் உடைக்கப்படும். அது ஒரு
ஒரு தலைமுறைகளுக்கும் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். எந்தெந்த தலைமுறைகள் இந்த பிரச்சனைகள் இருக்கோ எல்லாம் ஆண்டவர் வந்து ஒன்னொன்னாக முறியடிப்பார். இயேசுவின் நாமத்துல அவரோட வல்லமையை பயன்படுத்தி அவரோட ஏஞ்சல்ஸும் மாதாமாவும் பரிந்துரையினால நம்ம வந்து இதை வந்து மீட்டு வர முடியும். இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. ரத்தத்தாலைகளை ஒவ்வொருத்தரும் கழுவும் ஆண்டவரை தூய்மையாக்கும், விடுதலை தரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும். Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus, we pray. Open the heavens, God, send your mighty fire, fire of the living one, fall upon us, engulf us, go through us, burn, 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 destroy, 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 every evil to ashes. Father, in the mighty name of Jesus, we pray. Amen. Receive the peace of Christ in the name of Jesus. Peace be with you. God bless you.